பார்த்துட்டேன் நான். காத்தோட்ட மேலே கம்மன் இருக்குதா இங்கே? வாய்ஸ் எப்படி? இங்கே வா பாய்ஸ். பாட்டிலாம் மாடு வளர்த்துருக்காங்களா? பாட்டி பற்றியா? ஃபோன் நம்பர். மாடு தொலைஞ்சி வச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதி விட்டுருவாங்க. ஃபுல்லாக இப்போ லேடிஸ் குட்டி பிள்ளை வளர்த்துருக்குறோம். நம்மளும் ஜல்லிக்கட்டு வளர்க்கலாம். ஆனால் ஷாப்பாக இருக்கே. சரி வாங்க, நம்ம 2 நிமிஷம் கொடுப்போம். 3 நிமிஷம். வா வா வெளியே போ. வா வா ஸ்டேடியத்தை பார்க்க முடியும். Now it's time to see stadium. என்னது 12 போ? ஒன்றும் புரியல. ரொம்ப சின்ன ஸ்டேடியம் இல்லையா? அந்த காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா சைடுக்கே மண்ணை அவங்க பண்ணி அவங்க வாடி அவங்க கூட ரசிகா என்னப்பா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலப்பா. இதான் வந்து உண்மையான ஜல்லிக்கட்டு. உண்மை ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் புதுசாக கட்டியிருக்காங்க. நேற்று ஃபங்க்ஷனில் இன்னும் ஓப்பன் ஆகலைப்பா. இல்லை, சீஃப் கெஸ்ட்டில் உட்காந்து பார்க்குறடா. கரெக்டு. அந்த பக்கம். சரி சரி. இதுதான் வாடி வாசல் திறக்கிற இடம். இப்போதான் பெயிண்டிங் ஒர்க்கே நடந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம் டோரை லாக் பண்ணிடுவாங்கப்பா. இந்த மாடு உள்ளே வந்த உடனே டோர் லாக் பண்ணிடுறாங்க. இருந்தா லைன்ல நிக்குது. இல்லக்கா, மாடு ரைஸ்ல இருந்தா வரிசையா வந்துட்டே இருப்பாங்க. இது கட்டா மூட்டு இருந்துச்சுக்க இடையில பூந்துருவாங்க. நறுக்கு நறுக்கு நறுக்கு. வாங்க, வாடி வாசல் திறக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இதை போய் பார்ப்போம். நம்ம பழமை மாறாமல் அந்த மரத்தை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருந்து பழைய பனமரம் இந்த இடத்துல ரெடி. என்ன இருக்கோ அது அப்படியே வரைகிறாங்க. உங்கள் பேருண்ணா? பாண்டி. எந்த ஊருண்ணா? இந்த ஊர் தானா? சரி. தொடாதப்பா, தொடாதரா தொடாதரா. கோயிலில் லைன் நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்களா பாரு. மாடுக்கெல்லாம் ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க ஒரு பாவிஸ். நிற்கும் வெளியே நிப்பாட்டிட்டுமா 200 மாடு 100 மாடாக உள்ளே கொண்டு வருவாங்க. சரி, அப்போலாம் வந்து பார்க்க முடியாது. இப்போ பார்க்கலாம், அது உண்மைதான். அப்போல்லாம் பக்கத்தில் கூட வர முடியாது. நம்ம அனுப்பவும் மாட்டாங்க. வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. உண்மைதான்.
நானும் மாடு வளர்க்க போவேன். நீ மாடு வளர்க்க போறியா? உங்களை வளர்க்குறதே பெரும்பாடு இல்லை, மாடு வரையா? அப்படியே லைனாக அப்படியே அடுத்து வர மாதிரி நல்லா பெருசாக செட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு மாடு வந்தோடனே இப்படி பூத்திப்பாங்கம்மா. ஆமாம், அடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே போய் நடந்து வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய இடத்த கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கால்நடைகளுக்காக மருத்துவமனை சொல்லி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் அடிபட்டா மாட்டுக்கு அடிபட்டா, ஆமாம், நல்லா அடிவாரம். டோக்கன் கொடுக்குற இடமா? மாத்து அதெல்லாம் மாத்து நம்பரு அடுக்கு. இதான் அவுட்டர் என்ட்ரன்ஸ். ஐயோ கால் சுடுதுடா. ஆமாம் சரிப்பா, கழட்டி போட்டு வந்துட்டு இருடா வரேன். இந்த பக்கம் வராங்க, கால் பயங்கரமாக சுடுது. அப்படியே சுற்றியாச்சு. சுற்றி வெளியே வர போகிறோம். முன்னாடி போங்க. இதில் தான் அடுத்த வருஷம் காளைகள் பூரா வெளியே வரப்போகுது. நாங்கள் அந்த வழியை நாங்கள் போகிறோம். ரசிக்கா வெளியே போகிறோம். நானும் இங்கே இருப்பேன். நம்ம வீட்டு காளைகளை வெளியே போகிறாங்க. போங்க வெளியே போங்க. அடுத்த வரும் இது மேலே இருக்கும். இப்போ போப்பா. தெரியுமா எங்கள் மாடு வரும். சரியா? எங்கள் மாடுனா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, தொடாதீங்கடா, ஒட்டிக்க. சரியான ஸ்டூல் ரெடி பண்ணிருக்காங்க. எங்கடா கார்க்கு எங்கே போன? ஆமாம், அங்கே சீஃப் கெஸ்ட்டில் உட்காந்து பார்க்குற இடம். சுபிக்ஸா, அப்படியே போய் வெளியே வச்சு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே போனோம். இப்படி போய் நின்று